தஞ்சாவூர் மாவட்டம் திருடுமதுரை வட்டம் சோழிகளாகம் கிராமத்தில் இயங்கி வரும் காந்தி உதயபுரம் ஆரம்ப பள்ளி. இப்பள்ளியில் கிட்டத்தட்ட 80 வருடங்களாக இயங்கி வருகிற அந்த பள்ளியில் இப்போது பள்ளியில் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் இயங்கி வந்து வருகிறது. சுவர்கள் ரொம்பவும் இடிந்து விழும் நிலைமையில் உள்ளது. கூரைகள் ரொம்பவும் அதைவிட மோசமாக இருக்கிறது. பாத்ரூம் வசதி இல்லை. இவை அனைத்தும் நலன் கருதி பெற்றோர்கள் முறையில் நாங்கள் பலமுறை பள்ளி தாளரிடம் 2-3 முறை அழைத்து வைத்து பேசியிருக்கிறோம். அவர்கள் பள்ளி தாளரை செய்து தருகிறார் என்று சொல்கிறார் தவிர இதுவரைக்கும் எதுவும் செய்து தரவில்லை. இப்படி இருக்கும்போது இப்பொழுது வெயில் காலம் ஆரம்பித்தனால் ஒரு ஃபேன் வசதி இல்லாதனால் மக்கள் அங்கே புழுங்கி புழுக்கத்தில் இருக்கிறார்கள். பள்ளி சென்று மீண்டும் வீட்டுக்கு வரும் பள்ளி மாணவர்கள் வரும்போது சோர்வாக வருகிறார்கள். காரணம் என்றால் அங்கே எந்த வசதியும் இல்லாமல் வெயில் ஒரு மாதிரி புழுக்கத்திலிருந்து குழந்தைகள் அடைக்கணும் உடம்பு சரியில்லாமல் போய்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்படியே சென்று கொண்டிருந்தால் பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் வீட்டிலே வைத்துக்கொள்வது தான் நல்லது என்ற அளவிற்கு உள்ளது. உடனடியாக இப்பதிவை பார்த்தவுடன் பதிவு மட்டுமல்ல, இன்று மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கும் வட்டார கல்வி அலுவலர் அவர்களுக்கும் கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறேன். இக்கடிதத்தை பார்த்தவுடன் உடனடியாக பள்ளியை சீர் செய்து மக்களின் நலனை காக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றும் கடந்து கொண்டிருந்தால் பள்ளி மாணவர்களை வீட்டிலே வைத்துக்கொண்டு பள்ளி அனுப்பாமல் இருப்பதுதான் நாங்கள் எடுத்த முடிவாக இருக்கும். அதனால் அப்படிலாம் நடைபெறாமல் இருப்பதற்கு உடனடியாக இக்கடிதத்தை பெற்றவுடன் இந்த பள்ளியில் உடனடியாக மறுசீரமைப்பு செய்து மக்களின் நலன் கருதி பள்ளி மாணவர்கள் நலன் கருதி உடனடியாக அது வேலையை உடனடியாக செய்து முடிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.